ஓகே. சூடோ கிளாஸஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு. உங்க சேலஞ்ச் என்னன்னா, இந்த லிங்க்கோட லைன் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, அண்ட் தென் இதுக்கு மார்ஜின் குடுத்து 2த்துக்கும் கேப் இருக்க மாரி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இதோட கலர்ஸ் ஒயிட் கலர் மாத்தணும். இதான் உங்க சேலஞ்ச். ஸோ நீங்க செய்ய ட்ரை பண்ணுங்க. ஸோ இத எப்படி செய்யணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அந்த ப்ரீவியஸ் வீடியோல இருக்கு. ஸோ அத பார்த்து இத செஞ்சுக்கலாம். ஓகே. இப்ப சேர்ந்து செய்யலாம். லெஃப்ட் அண்ட் ரைட்க்கு நம்ம மார்ஜின் 16 குடுப்போம். இந்த நேவிகேஷனுக்கு. அதாவது ஒரு ஐட்டம்க்கும் நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் மார்ஜின் 16 குடுப்போம். ஏன்னா டாப் அண்ட் பாட்டம் வேலை செய்யாது. ஏன்னா இது இன்லைன் எலமெண்ட். ஸோ இது எங்க டார்கெட் பண்ணலாம் அப்படின்னா, மெயின் நேவ் ஐட்டம். அதுல போய் டார்கெட் பண்ணுவோம். மெயின் நேவ் ஐட்டம். இங்க போயிட்டு மார்ஜின் 0 டாப் அண்ட் பாட்டம் லெஃப்ட் அண்ட் ரைட் 16 பிக்சல். சேவ் பண்ணினா ஓகே. இப்ப கேப் கிடைச்சிருச்சு. இப்ப அண்டர்லைன் கலர்ஸ் நம்ம மாத்தலாம். முதல்ல அண்டர்லைன் கிளியர் பண்றதுக்கு நம்ம டெக்ஸ்ட் டெக்கரேஷன் இந்த அண்டர்லைன் போக வைக்கிறதுக்கு நம்ம நன் போடலாம். பார்த்தோம்னா அண்டர்லைன் இன்னும் போல. ஏன்னா நம்ம நெஃப் ஐட்டம்ல போட்டிருக்கோம். அதனால தான் அண்டர்லைன் போல. ஆக்சுவலா அண்டர்லைன் இருக்கிறது ஆங்கர் டேக்ல. அதனால மெயின் நெஃப் ஐட்டம்குள்ள இருக்கிற ஆங்கர் டேக்கை நம்ம டார்கெட் பண்ணணும். மெயின் நெஃப் காப்பி கீழே ஸ்பேஸ் மெயின் நெஃப் ஐட்டம் உள்ளுக்கு இருக்கிற ஆங்கர் டேக். இப்போ இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னை எடுத்து இதுல போட்டோம்னா சேவ் பண்ணோம்னா இப்ப பாத்தீங்கன்னா அண்டர்லைன் எல்லாத்துக்கும் போயிடுச்சு. டெக்கரேஷன் நன் ஆயிடுச்சு. இப்போ இதுல கலர் ஒயிட். இப்ப பாத்தீங்கன்னா கலரும் ஒயிட் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு நான் ஹோவர் பண்றப்ப எனக்கு இதோட அப்பியரன்ஸ் சேஞ்ச் ஆகணும். அதாவது இப்ப நான் ஹோவர் பண்றப்ப இத செலக்ட் பண்றதுக்கு காட்டுறதுக்காக எனக்கு இதோட கலர் கொஞ்சம் டிம் ஆகணும். அதாவது நான் ஹோவர் பண்றப்ப எனக்கு எக்ஸாக்ட்டா எனக்கு இந்த கலர் வேணும். இந்த கலர் எனக்கு வரணும். நான் ஹோவர் பண்றேன். எப்படி அப்படின்னா அதை செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு சூடோ கிளாஸஸ் எலமெண்ட் பத்தி முதல்ல தெரிஞ்சிருக்கும். சூடோ கிளாஸஸ் எலமெண்ட் இது ஒரு ஸ்பெஷலான கீவேர்ட். இது அப்படியே காம்பினேட்டர் மாதிரி தான். ஒரு விஷயத்த டிபெண்ட் பண்ணி தான் இந்த விஷயம் இருக்கும். அதாவது நீங்க எந்த ஐடி எந்த கிளாஸுமே உங்களுடைய HTML போடாம நீங்க ஒரு ஐடியை ஒரு எலமெண்ட் புதுசா உருவாக்கி CSSல அதுக்கு நீங்க ஸ்டைல் பண்ண முடியும். அதாவது ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம சூடோ கிளாஸஸ் பத்தி முதல்ல பார்ப்போம். சூடோ கிளாஸஸ்ல நிறைய கிளாஸஸ் இருக்கு. ஸோ நம்ம ஒன்னொன்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஹோவர் பத்தி பார்ப்போம். ஹோவர் அப்படின்றது ஒரு எலிமெண்ட் டார்கெட் பண்ணி நீங்க உங்களோட மவுஸ் ஹோவர் பண்றப்ப உங்களுக்கு என்ன ஸ்டைலா மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதாவது ஓகே இப்போ நான் என்கிட்ட ஒரு ஆங்கர் டேக் இருக்கு. ஓகே இந்த ஆங்கர் டேக்ல ரெஃபரன்ஸா ஹேஷ்டேக் போட்டு ஹோவர் ஓவர் மீ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ப்ரௌசர்ல. இப்போ CSSல நான் அந்த ஆங்கர் டேக் போட்டு சிங்கிள் கோலன் ஹோவர் அப்படின்னு போட்டு இப்போ நான் ஹோவர் பண்றப்ப எனக்கு என்ன ஸ்டைலா மாறணும் அப்படின்னு போடலாம். அதாவது இப்போ சும்மா போர்டு எனக்கு நான் ஹோவர் பண்றப்ப 2 பிக்சல் டேஷ் ரெட் கலர்ல மாறணும் அப்படின்னு போட்டேன்னா இப்போ சேவ் பண்ணிட்டு இங்க பாருங்க நான் ஹோவர் பண்றப்ப பாருங்க எனக்கு 2 பிக்சல் டேஷ் ரெட் கலர் மாறுது. அதே இப்போ எனக்கு ஃபோக்கஸ் அப்படின்ற இன்னொரு கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸ் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா ஓகே இப்போ நான் HTMLல இன்புட் டைப் டெக்ஸ்ட் பிளேஸ் ஹோல்டர் இதுல ஃபோக்கஸ் ஆன் மீ அப்படின்னு போட்டு இப்போ சேவ் பண்ணா பாருங்க இப்போ எனக்கு ஒரு இன்புட் இருக்கு. இந்த இன்புட்ல ஒரு பிளேஸ் ஹோல்டர் இருக்கு. இப்போ நான் ஃபோக்கஸ் பண்றப்ப அதாவது இப்போ நான் பிரஸ் பண்ணா ப்ளூ கலர்ல தான் இருக்கு. நான் இந்த மாதிரி ஃபோக்கஸ் ஸ்டேட்ல இருக்கிறப்ப எனக்கு ரெட் கலர் டேஷ்ல இருக்கணும் அப்படின்னு நான் போடலாம். அது எப்படின்னா இப்போ இன்புட் ஒரே ஒரு சிங்கிள் காலன் போட்டு ஃபோக்கஸ் ஸ்டேட்ல இருக்கிறப்ப எனக்கு போர்டு 5 பிக்சல் ரெட் டேஷ் ஓகே சேஃப். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க ஃபோக்கஸ்ல இருக்கிறப்ப தெரியும். இப்போ மேலே ஃபோக்கஸ்ல இருக்கு. இந்த URL பார் ஃபோக்கஸ்ல இருக்கு. இப்போ அடுத்து நான் டேப் தட்டுறேன். இப்போ ஃபோக்கஸ்ல இருக்கு இந்த ஒரு இன்புட். ஸோ அதனால உங்களுக்கு ரெட் கலர் டேஷ்ல இருக்கு. அதே இப்போ இங்க ஒரு 10 பிக்சல்னு போறேன். சேவ் பண்றேன். பாருங்க தெரியுதா? ஸோ ஃபோக்கஸ் ஸ்டேட்ல இருக்கிறப்ப எப்படி உங்களோட இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டைல் பண்ணலாம். அடுத்தது நம்மகிட்ட இருக்கிறது ஆக்டிவ் அப்படின்ற ஒரு கிளாஸ். இது எப்படி வேலை செய்யணும்னா உதாரணத்துக்கு பட்டன் போட்டு அந்த பட்டன்ல கிளிக் மீ அப்படின்னு போடுறேன். சேஃப். ஓகே இப்போ ஒரு பட்டன் இருக்கு. இப்போ நான் இந்த பட்டன் தட்டுறப்ப அது ஆக்டிவ் மோட்ல இருக்கும். ஸோ அப்ப எனக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னு நான் மாத்திக்கலாம். அதாவது CSSல போய் பட்டன் ஆக்டிவ் மோட்ல இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அதோட பேக்ரவுண்ட் கலர் ரெட்ல இருக்கணும் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா நான் பிரஸ் பண்றேன் பாருங்க. பிரஸ் பண்றப்ப எனக்கு ஆக்டிவ் மோட்ல ஆகுறதுனால எனக்கு பேக்ரவுண்ட் கலர் ரெட்ல வருது. ஓகே அடுத்ததா இருக்கிற ஒரு கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸ். அதாவது இன்த் சைல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எண் இருக்குல்ல இந்த எண்ணில் நீங்க நம்பர்ஸ் போடலாம், ஃபார்முலா போடலாம், இல்லைன்னா ஒரு கீவேர்ட் போடலாம். அதாவது உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு UL இருக்கு. UL உள்ளுக்கு 4 லிஸ்ட் வச்சிருக்கேன். அந்த 4 லிஸ்ட் உள்ளுக்கு லிஸ்ட்
ஐட்டம் போட்டு 1, 2, 3, 4 இந்த மாரி இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கும். இப்ப நீங்க ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து இத வந்து செலக்ஷன் பண்ணலாம். இன்த் ஸ்டைல் யூஸ் பண்ணி. அதாவது சிஎஸ்எஸ்ல போயிட்டு ஆனா உங்களுக்கு உங்களோட சிப்லிங்ஸ் ஓட எலிமெண்ட் பேர் தான் போட முடியும். பேரண்டோட எலிமெண்ட் பேர் போட முடியாது. நீங்க வந்து இந்த இன்த் ஸ்டைல் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா. அதாவது உங்க சிப்லிங்ஸ் பேர்னா வந்து நீங்க லிஸ்ட்ல தானே சூஸ் பண்ண போறீங்க. அப்ப நீங்க லிஸ்ட் தான் போட முடியும். இங்க யுஎல் நீங்க போட முடியாது. ஸோ அதாவது இப்ப எனக்கு லிஸ்ட்ல வந்து இன்த் சைல்ட் அப்படின்னு போட்டு, இப்ப நான் வந்து ஓட்ன்னு போடுறேன். ஓட்ன்னு போட்டு, இப்ப நான் பேக்கிரவுண்ட் கலர் எனக்கு வந்து இப்படி போடுறேன். பார்த்தீங்கன்னா, ஆட்ல வந்து செலக்ட் பண்ணும். அதே வந்து ஈவன் அப்படின்னு போட்டோம்னா, எனக்கு 2, 4, 6 அந்த மாரி செலக்ட் ஆகும். இதே வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சைல்ட் அப்படின்னு போட்டோம்னா, முதல்ல செலக்ட் ஆகும். 4த் அப்படின்னு போட்டோம்னா 4வது செலக்ட் ஆகும். செகண்ட் போட்டோம்னா செகண்ட் செலக்ட் ஆகும். இந்த மாரி. இப்ப நீங்க வந்து தனியா வந்து இந்த லிஸ்ட்டுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம போட்டு, அதுக்கப்புறம் அத டார்கெட் பண்ணி நீங்க வந்து ஸ்டைல் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இந்த இன்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா ஸ்டைல் பண்ணிக்கலாம். உங்களோட கோட் வந்து குறைச்சுக்கலாம். எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிடலாம். அடுத்ததா உங்ககிட்ட இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் சைல்ட் அண்ட் லாஸ்ட் சைல்ட் இந்த மாரி. இப்ப நம்மட்ட டிஃபுல்லுக்கு 3 பேராகிராஃப் இருக்கு. இதுல திஸ் இஸ் பேராகிராஃப் 1 ஓகே. இத நான் காப்பி பண்ணி இங்க ஒரு பேஸ், இங்க ஒரு பேஸ். ஓகே. இதுல வந்து 2 ஆக்கிட்டு, இது 3 ஆக்கிட்டு, ஓகே. இப்ப நம்மட்ட 3 பேராகிராஃப் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் சைல்ட், லாஸ்ட் சைல்ட். இது எப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே இங்க பேராகிராஃப் போயிட்டு கோலன் ஃபர்ஸ்ட் சைல்ட் அப்படின்னு போட்டு இது வந்து நம்ம ஸ்டைல் பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் சைல்ட் அப்படின்னா, அதாவது உங்க பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற மொத சைல்ட், உங்க சிப்லிங்ஸ்லயே. இப்ப நான் இத பேக்கிரவுண்ட் கலர் ரெட் குடுக்குறேன். சேஃப். இங்க பாருங்க. இந்த மாரி செலக்ட் ஆயிடுச்சு. அதே வந்து உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு எத்தன சிப்லிங்ஸ் இருந்தாலும் 100 சிப்லிங்ஸோ, 200 சிப்லிங்ஸோ ஃபர்ஸ்ட் சைல்ட் நீங்க சூஸ் பண்ணி நீங்க ஸ்டைல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி கிடைக்கும். அதே வந்து நீங்க பேராகிராஃப், சிங்கிள் கோலன், லாஸ்ட் சைல்ட் இந்த மாரி மாத்தி இதோட பேக்கிரவுண்ட் கலர் எல்லோன்னு போடுறேன். பார்த்தீங்கன்னா பாருங்க. உங்களோட சிப்லிங்ஸ்லயே லாஸ்ட் சைல்ட் வந்து சூஸ் பண்ணி அது ஸ்டைல் பண்ணும். அடுத்தது நம்மட்ட இருக்குது நாட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸஸ். இது எப்படி வேலை செய்யும்னா, இப்ப நம்மட்ட ஒரு 3 பேராகிராஃப் இருக்கு. அதுல வந்து ரோரம் 5 அப்படின்னு போட்டுக்குவோம். இப்ப வந்து இத செலக்ட் பண்ணி, காப்பி பண்ணி, இங்க ஒரு பேஸ்ட், இங்க ஒரு பேஸ்ட் பண்ணிட்டு, ஓகே இந்த பேராகிராஃப்க்கு வந்து நான் கிளாஸ் ஏ குடுக்குறேன். சேவ். செகண்ட்ல இருக்கிற பேராகிராஃப்க்கும் நானு கிளாஸ் ஏ குடுக்குறேன். சேவ். ஓகே. இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஏ கிளாஸ் இருக்கு. செகண்ட் பேராகிராஃப் ஏ கிளாஸ் இருக்கு. தேர்ட் பேராகிராஃப்ல ஒண்ணும் இல்ல. இப்ப நானு இத எப்படி ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னா, பி சிங்கிள் கோலன் நாட் அப்படின்னு போட்டு, இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா எனக்கு ஏ கிளாஸ் எந்தெந்த பேராகிராஃப் இல்லையோ, அதோட பேக்கிரவுண்ட் கலர்லாம் நான் ரெட் மாத்தலாம். சேஃப். பார்த்தீங்கன்னா இந்த மாரி இருக்கும். 3வது பேராகிராஃப் தான் நான் ஏ கிளாஸ் போடல. அதனால நாட் ஏ எது எதுல ஏ இல்லையோ அதோட கலர்லாம் ரெட்டா மாறிடுச்சு. ஸோ இப்படிதான் நாட் கிளாஸஸ் யூஸ் பண்ணோம். இப்ப நம்ம சூடோ எலிமெண்ட் பத்தி பார்க்கலாம் அடுத்தது. முதல்ல பார்த்தது கிளாஸஸ் ஒரே ஒரு கோலன் தான் இருக்கும். சூடோ எலிமெண்ட்ல வந்து 2 கோலன் இருக்கும். உதாரணத்துக்கு பிஃபோர் அப்படின்னு சொல்லி ஒரு எலிமெண்ட் இருக்கு. இது எப்படி வேலை செய்யும்னா, உங்களோட கான்டென்ட்க்கு முன்னாடி இன்னொரு கான்டென்ட் உருவாக்க முடியும். நம்ம ஆக்சுவலா HTMLல எந்த கான்டென்ட் போடாம. அதாவது பேராகிராஃப்க்கு வந்து லோரம் 5ன்னு போடுறேன். ஓகே. பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் இருக்கு இப்ப நம்மட்ட. இப்ப நானு பிஃபோர் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பாருங்க பி போட்டு பாருங்க பேராகிராஃப் செலக்ட் பண்ணி டபுள் கோலன் போட்டு பிஃபோர் இப்படி போட்டு அண்ட் தென் இப்ப நான் இந்த கான்டென்ட் முன்னுக்கு இன்னொரு கான்டென்ட் போட முடியும். அதாவது கான்டென்ட் அப்படின்னு போட்டு டபுள் கோலன் உள்ளுக்கு நோட் அப்படின்னு போடுறேன். ஸ்பேஸ் நோட் சிங்கிள் கோலன் ஸ்பேஸ் அப்படின்னு போடுறேன். பாருங்க. பார்த்தீங்கன்னா, பாருங்க இந்த நோட் வந்து நம்மளோட HTMLல இல்ல. ஆனா CSSல அது உருவாக்க முடியும். அண்ட் தென் அத நம்ம ஸ்டைலும் பண்ண முடியும். ஃபாண்ட் வெயிட் போல்ட் போட்டு அதுக்கப்புறம் கலர் வந்து ப்ளூ சேஃப். பாருங்க. இந்த மாரி ஸ்டைல் பண்ண முடியும். அதே மாரி ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி ஒரு எலிமெண்ட் இருக்கு. இத என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேராகிராஃப் செலக்ட் பண்ணி ஆஃப்டர் இப்படி போட்டு நீங்க உங்களோட கான்டென்ட்க்கு அப்புறம் புது கான்டென்ட் நீங்க உருவாக்க முடியும். அதாவது தி எண்ட் சேஃப். பாருங்க. இந்த மாரி கான்டென்ட் வந்துரும். அண்ட் தென் இதையும் நீங்க ஸ்டைல் பண்ண முடியும். ஃபவுண்ட் ஸ்டைல் இட்டாலிக் மாத்திடலாம். அண்ட் தென் கலர் கிரீன் சேஃப். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி சூடோ எலிமெண்ட் வேலை செய்யும். ஸோ இதே மாரி நம்மட்ட ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லி ஒரு சூடோ எலிமெண்ட் இருக்கு. செலக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு. இந்த மாரி நெறைய இருக்கு. இத வச்சு நம்ப கோட்ல வந்து எப்படி ஸ்டைல் பண்ண போறோம்னு பார்ப்போம். ஓகே. நான் கேட்டது என்னன்னா, இங்க நம்மளுக்கு ஹோவர் பண்றப்ப கலர் வந்து மாறணும். டிம் கலர்ல ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டேன். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பார்த்த மாரி தான். ஸோ இங்க வச்சிருக்கோம் பாருங்க. டெக்ஸ்ட் லொகேஷன் நன் போட்டு கலர் ஒயிட் பண்ணியிருக்கோம் பாருங்க. இது வந்து எனக்கு ஹோவர் ஸ்டேட்ல இருக்கிறப்ப பேஸ்ட் பண்ணிட்டு, ஓகே. இப்ப எனக்கு இது வந்து ஹோவர் ஸ்டேட்ல இருக்கிறப்ப எனக்கு இதோட கலர் வந்து மாறணும் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது என்ன கலர் வேணும் அப்படின்னா, எனக்கு இந்த கலர் வேணும். அதனால இத நான் காப்பி பண்ணிட்டு, கீழ போயிட்டு, இங்க போய் இத பேஸ்ட் பண்ணிட்டு, ஓகே. இப்ப நானு ஹோவர் பண்ணா வரீங்களா? கலர் அது தெரியுதா? கலர் கொஞ்சம் டிம் ஆகுது பாருங்க. நல்ல கண்ணுக்கு தெரியிற மாரி போடணும்னா, சும்மா நான் என்ன பண்றேன், பிளாக்ன்னு போடுவோம். ஓகே. சேஃப்.
இந்த பாருங்க, பாருங்க கலர் மாறுது பாருங்க. ஸோ சூடோ கிளாஸஸ் ஹெல்மெட் வச்சு இதெல்லாம் பண்ண முடியும். ஓகே. நான் உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன்.